ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் என்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா மொத்தம் 68 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 68ம் பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வரிசையில, அதாவது அகர வரிசையில ஆர்டர் படி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா இது நன்னூல் படி 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் கொடுத்துருப்பாங்க. ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு நிறைய அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இது நம்ம கண்டிப்பா படிச்சாகணுமானா கண்டிப்பா படிச்சாகணும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல இருந்து தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. சோ அதனால இந்த பிடிஎஃப் வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கணும். சோ ஸ்கூல் புக்ல இருக்க அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் சேர்த்துதான் இதுல இருக்கும். சோ அப்ப அந்த ஒரு பிடிஎஃப் நீங்க படிச்சாலே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்து ஷார்ட்கட் படி படிச்சீங்க, ஷார்ட்கட் போட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எவ்வளவு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்க முடியும்னு தெரியல. நீங்க இதை நல்லா தரவா படிச்சுட்டு அதோட அர்த்தம் புரிஞ்சு தரவா படிச்சுட்டு நீங்க ஒரு தடவை எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்றப்ப கண்டிப்பா அந்த அர்த்தம் உங்களுக்கு ஷார்ட்கட் இல்லாமலே ஞாபகம் இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம்ல வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுக்கோங்க. ஸோ பிடிஎஃப் கூட ஓபன் பண்ணி படிக்க முடியலன்றவங்க நீங்க ஏதாவது வேலை பார்க்கும் போது இந்த ஆடியோவை வந்து நீங்க வந்து கேட்டுக்கிட்டே நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இதை முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க படிக்கிறத விட நிறைய டைம் காதால கேட்கிறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து மெமரி ஆகும். சோ நீங்க ஏதாவது வேலை பார்க்கறப்ப இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டு பாருங்க. சோ இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ பாருங்க, மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை 68 இருக்கு. அகர வரிசைப்படிதான் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். ஒவ்வொன்னும் எத்தனை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றத நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆன்ற எழுத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 8 அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, 8 என்ற எண் வடிவம், செய்மை. சோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பாருங்க, ஆன்ற எழுத்துக்கு என்னென்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 8 அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, 8 என்ற எண் வடிவம், சேமை. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்ற எழுத்துக்கு மொத்தம் எத்தனை அர்த்தம் கொடுத்துருக்காங்க? 10 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 அர்த்தமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்ற எழுத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆச்சமரம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆச்சமரம், வியப்பு, பசு, வினா, விடை, சொல், ஓரினம், ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை. இச்சைனா என்னது? கல்வின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? சோ இதுல மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்றதுக்கு மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கடுத்து ஈன்ற எழுத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அண்மை சுட்டு, இங்கே, இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. ஈக்கு எத்தனை? 6 கொடுத்துருக்காங்க. என்னென்ன? அண்மை சுட்டு, இங்கே, இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி. சோ இது எல்லாமே ஈக்கான பொருள். அதுக்கடுத்து ஈக்கான பொருள் பாருங்க. அம்பு, அழிவு, இந்திரவில், சிறு பறவை, குகை, தாமரை, இதழ், திருமகள், நாமகள், வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு, பார்வதி, கொடு, கொக்கு, பூச்சி. சோ மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா மொத்தம் 18 கொடுத்துருக்காங்க. ஈன்றதுக்கு என்னது? மொத்தம் 18 கொடுத்துருக்காங்க. என்னென்னன்றத நல்லா தரவா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து ஊன்றதுக்கு என்னென்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிவபிரான், நான்முகன், உமையவள், ஒரு இடைச்சொல், சுட்டெழுத்து, ஆச்சரியம், உருக்கம். மொத்தம் இதுல 7 கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், ஊன்றதுக்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்லி பாருங்க. சிவபிரான், நான்முகன், உமையவள், ஒரு இடைச்சொல், சுட்டெழுத்து, ஆச்சரியம், உருக்கம். சோ இது எல்லாமே ஊக்குரியது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊக்குரியது என்னன்னு பாருங்க. உணவு, இறைச்சி, திங்கள், சிவன், ஊன், தசை, உண்ணல், சந்திரன்.
மொத்தம் பாத்தீங்கன்னா 8 குடுத்திருக்காங்க. சரிங்களா? மொத்தம் ஊக்குரியது உணவு, இறைச்சி, திங்கள், சிவன், ஊன், தசை, உண்ணல், சந்திரன். மொத்தம் 8 குடுத்திருக்காங்க. அடுத்து ஏக்குரியது பாருங்க. ஏக்குரியது பாத்தீங்கன்னா குறி, வினா எழுத்துன்னு சொல்லிட்டு 2 தான் குடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து ஏக்குரியது பாத்தீங்கன்னா இடைச்சொல், சிவன், திருமால், இருமாப்பு, அம்பு, விழிக்குறிப்பு, செலுத்துதல், மேல் நோக்குதல், வினா. மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்க? 9 கொடுத்திருக்காங்க. ஏக்குரியது என்னது? இடைச்சொல், சிவன், திருமால், இருமாப்பு, அம்பு, விழிக்குறிப்பு, செலுத்துதல், மேல் நோக்குதல், வினா. மொத்தம் 9 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஐ என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஐ தான் இருக்கிறதுலே நிறைய இருக்கு. தலைவன், அசைநிலை, அரசன், அழகு, இருமல், கடவுள், கடுகு, குறு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை, பெருநோய், ஆசை, வியப்பு, 5, ஐயம், கணவன், பாசனம், மென்மை, மேன்மை, மருந்து. இது எல்லாமே எத்தனை? ஐக்குரியதுதான். இது மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மொத்தம் 27 கொடுத்திருக்காங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஒரு தடவை நல்லா கேட்டுக்கங்க. ஐக்கு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா தலைவன், அசைநிலை, அரசன், அழகு, இருமல், கடவுள், கடுகு, குறு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை, பெருநோய், ஆசை, வியப்பு, 5, ஐயம், கணவன், பாசனம், மென்மை, மேன்மை, மருந்து. சோ அதுக்கடுத்து ஓக்குரியது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓ கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓ தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கான அர்த்தங்கள் பாருங்க. ஒளிவு, மதகு, உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம், வினாபரிநிலை, நான்முகன், கொன்றை, ஆபத்து. சோ இது எல்லாமே என்னது? ஓக்குரிய அர்த்தங்கள். சோ மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 17 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து அவுக்குரியது பார்ப்போம். என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அவுக்குரிய அர்த்தங்கள் பாம்பு, நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம். மொத்தம் பாத்தீங்கன்னா 9 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து காக்குரியது. சரிங்களா? இப்ப உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். கால என்னென்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், துணி, நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை. மொத்தம் எத்தனை? 22 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. சாரி, இங்க கொஞ்சம் இருக்கு. அதுக்கடுத்து ஒளி, முகில், வில்லவன், பொறுத்து, வியங்கோல் விகுதி, பறவை. மொத்தம் எத்தனைப்ப? இது கீழே இருக்கிறதை சேர்த்து 27 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சாரி, 28 கொடுத்திருக்காங்க. கீழே 6 கொடுத்திருக்காங்க, மேல 22. சோ 28. சோ அதுக்கடுத்து கால இருக்கக்கூடியது பாருங்க. என்னென்ன பொருள் கொடுத்திருக்காங்கன்னு. அசைச்சொல், காத்தல், காவடி, சோலை, தோற்சுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடி தண்டு, பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வழி, துலாக்கோல். மொத்தம் பாத்தீங்கன்னா 17 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து 14வது பாருங்க. கீழே கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கிளிக்குரல், தடை, தொனி, நிந்தை, பாவபூமி. மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்க? 5 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து கூல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரியை. மொத்தம் 9 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து கூ வரிசையில என்னென்னு பாருங்க. பூமி, பிசாசு, அழுக்கு,
கூகை, கூக்குரல், கூவுதல், ஓசை குறிப்பு. கூல மொத்தம் 7 குடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து கையில என்னென்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, கிரணம், செங்கல், கட்சி, கைமரம், விசிறிக்காம்பு, படையுறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தலம், அஞ்சலி, கைத்தொழில், கைபிடி, அஞ்சலி, விறகு. மொத்தம் பாத்தீங்கன்னா இதுல 36 கொடுத்திருக்காங்க கையில. சோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லா படிச்சுக்கோங்க. அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரம் மறந்து போயிடும். அதுக்கடுத்து கோவரிசையில எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அரசன், அம்பு, வானம், ஆண்மகன், இடியேறு, இலந்தை, ரோமம், கண், எழுது, சந்திரன், கிரணம், சூரியன், திசை, நீர், தேவலோகம், பசு, பூமி, பெரிய மலை, தாய், வாணி, மேன்மை, வெளிச்சம், தகப்பன், தலைமை, குயவன், சொல், சாறு, அரசியல், இரங்கல், தொடு, சொர்க்கம், சொல். சோ இது எல்லாமே என்னது கோவுக்குரியது. சோ எத்தனை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மொத்தம் 32 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க. கௌவரிசையில கிருத்தியம், கொள்ளு, தீங்கு, வாயால் பற்றுதல். மொத்தம் எத்தனை? 4 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து சாவரிசையில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பேய், இறப்பு, சோர்தல், சாதல், 6 என்ற எண், கழிதல், பேய். மொத்தம் 7 கொடுத்திருக்காங்க சான்ற வரிசையில. அதுக்கப்புறம் சீன்ற வரிசையில பாருங்க. அடக்கம், இகழ்ச்சி, அலட்சியம், காந்தி, சம்பத்து, கலைமகள், உறக்கம், பார்வதி, பெண், ஒளி, விந்து, கீழ், சளி, சீதேவி, செல்வம், பொறுப்பு. மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 16 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து சூவரிசையில பாருங்க. அதட்டு, ஓசை, நன்மை, சுகம், விரட்டுதல். மொத்தம் எத்தனை? 5 கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு பக்கத்துல இத்தனை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. சோ அதுக்கடுத்து சூள பாருங்க. ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க. வான வகைன்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சைல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கைப்பொருள், செல்வம். 2 தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாருங்க. சேல பாருங்க. எருது, அழிஞ்சில், மரம், உயர்வு, எதிர்மறை, ஒளிக்குறிப்பு, சிவப்பு, காளை, செங்கோட்டை, சேரன், இடபம். மொத்தம் எத்தனை? 11 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து சோ வரிசையில பாருங்க. அரண், உமை, வானாசுரன், நகர், வியப்பு சொல், உமையால், ஒளிமதில். மொத்தம் எத்தனை? 7 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஞாவரிசையில பாருங்க. சுட்டு, பொறுத்து. மொத்தம் எத்தனை? 2 தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து தாவரிசையில பாருங்க. குபேரன், நான்முகன். சோ 2 தான் கொடுத்திருக்காங்க. என்னது? குபேரன், நான்முகன். அதுக்கடுத்து தாவரிசையில பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது தா, அதுக்கப்புறம் பார்த்தது தா நெடில். சோ இதுல பாருங்க என்னென்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்கன்னு. கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியன், தாண்டுதல், பகை, நான்முகம், வலி, வருத்தம், வியாழன், நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக, தாவுதல். மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 17 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து தீல பாருங்க. நெருப்பு, அறிவு, இனிமை, தீமை, உபாய வழி, நரகம், சினம், நஞ்சு, ஞானம், கொடுமை, ஒளி, விளக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 12 தூவரிசையில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அசைத்தல், அனுபவம், எரித்தல், கெடுத்தல், சேர்மானம், நடத்தல், நிறைத்தல், பிரிவு, வருத்தல், வளர்தல். மொத்தம் பாத்தீங்கன்னா 10 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து தூவரிசையில பாருங்க. சி, துத்தம், தூய்மை, வெண்மை, தசை, வலிமை, வகை, பற்றுக்கொடு, புள்ளிறகு, பகை, பறவை, இறகு. மொத்தம் பாத்தீங்கன்னா 12 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து தே பாருங்க. 33வது ஓரெழுத்து ஒரு மொழி.
தே என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. தெய்வம், மாடு, அருள், கொள்கை, நாயகன், கடவுள். மொத்தம் பாத்தீங்கன்னா 6 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து 34 தை பாருங்க. தைன்றது பாத்தீங்கன்னா மாதம், பூச நாள், மகர ராசி, அலங்காரம், மரக்கன்று, ஒரு திங்கள், கூத்தோசை, தைத்தல். மொத்தம் பாத்தீங்கன்னா 8 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து நான்றதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அயலால், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டின் தாள், 4, சொல், ஊதுவாய். மொத்தம் பாத்தீங்கன்னா 9 கொடுத்திருக்காங்க. சாரி, மொத்தம் பாத்தீங்கன்னா 10 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 4 வரிசையில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சிறப்பு, மிகுதி, இன்பம் 3 தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நவுன்ற எழுத்துல பாத்தீங்கன்னா மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம். என்னது மொத்தம் நவுன்றதுக்கு 4 சொற்பொருள் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நீன்ற எழுத்துக்கு பாருங்க. முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இதோட மீனிங்கும் 4 அர்த்தம் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நூ வரிசையில பாருங்க. நூனா என்ன அர்த்தம்னா தியானம், நேசம், உபசர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம், நேரம். மொத்தம் பாத்தீங்கன்னா 8 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து நூன்ற எழுத்துக்கு என்னென்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எல், யானை, ஆபரணம், நூபுரம். சோ மொத்தம் எத்தனை 4. சோ அதுக்கடுத்து நேன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இலகல். நேன்றதுக்கு என்ன அர்த்தம்? கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இலகல். மொத்தம் எத்தனை 7 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நேன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. அன்பு, அருள், நேயம், அம்பு, நட்பு, உலை. நெடில் நேன்றதுக்கு என்ன அர்த்தம்? அன்பு, அருள், நேயம், அம்பு, நட்பு, உலை. மொத்தம் எத்தனை 6 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நோன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா துன்பம், நோய், வருத்தம், வலி, மென்மை. மொத்தம் 5 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து நெடில் நோக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. நோய், இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம், இன்பம். மொத்தம் எத்தனை 6 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நைன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. வருந்து, இரக்கம் கொள், சுருங்கு, நைதல். மொத்தம் 4 கொடுத்திருக்காங்க. அடுத்து பான்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல். மொத்தம் எத்தனை 4. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பான்ற எழுத்துக்கு என்ன மீனிங் கொடுத்திருக்காங்கன்னா அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு, தேர்தட்டு, பரவுதல். சோ மொத்தம் 13 கொடுத்திருக்காங்க. 13 மீனிங் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து பீன்ற எழுத்துக்கு மீனிங் பாருங்க. அழகுன்னு ஒண்ணு தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பீன்றதுக்கு பாத்தீங்கன்னா 3 அர்த்தங்கள் கொடுத்திருக்காங்க. பெருமரம், மலம், அச்சம். சோ இது 3 தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பூன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. அழகு, இடம், இருக்குதல், இலை, ஓமக்கினி, ஒரு நாகம், கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூமி, பொழிவு, மலர், நிறம், புகர், மென்மை, பூத்தல், பொலிவு. சோ மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்க? மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து பேன்ற எழுத்துக்கு என்னென்ன மீனிங் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம். மொத்தம் எத்தனை 6 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து பைன்ற எழுத்துக்கு என்னென்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கைப்பை, பசுமை, அழகு, குடர், சாக்கு, நிறம், பாம்பின் படம், மந்தகுணம், மெத்தனம், இளமை, உடல், வில், கொள்ளளவு, உள்ளுறுப்பு, சட்டப்பை, கொள்கலன். மொத்தம் 16 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து போன்ற எழுத்துக்குரிய அர்த்தம் பாருங்க. ஏவல், போவென், பறந்திடு, செல். சோ மொத்தம் எத்தனை 4 கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து மான்றதுக்கான அர்த்தம் பாருங்க. இமயன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோக மரம், யமன், பிரம்மன். மொத்தம் 10 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து மான்ற எழுத்துக்கு பாருங்க. மான்ற எழுத்துக்கு தான் நிறைய இருக்கு. அசைச்சொல், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, ஒரு மரம், கட்டு, கருப்பு, குதிரை, பன்றி, யானை, சரஸ்வதி,
சீலை செல்வம் தாய் துகள் நஞ்சு கொடி நிறம் பரி பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வலி வெறுப்பு பெரிய தாய் செல்வம். மொத்தம் பாத்தீங்கன்னா 33 ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்திருக்காங்க. மாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா தரவா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து மீக்கு பாருங்க. மீக்கு பாத்தீங்கன்னா ஆகாயம், உயர்ச்சி, மேலிடம், மகிமை, மேலே, வான், மேன்மை, பெருமை. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 8 கொடுத்திருக்காங்க. மூக்கு பாத்தீங்கன்னா மூப்பு, 3, மூவேந்தர், அழிவுறு. சோ மொத்தம் 4 தான் கொடுத்திருக்காங்க. மேக்கு பாத்தீங்கன்னா மேம்பாடு, அன்பு, விருப்பம், மேன்மை. சோ மொத்தம் எத்தனை 4 கொடுத்திருக்காங்க. மைன்ற எழுத்துக்கு கண்மை, குற்றம், இருள், எழு, கருப்பு, செம்மறியாடு, நீர், மலடி, மேகம், தீவினை, மதி, மந்திரமை, வண்டினம், கலங்ககம், பசுமை, பாவம், அழுக்கு, இளமை, கலங்கம், அஞ்சனம். சோ மொத்தம் எத்தனை 20 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூன்ற எழுத்துக்கு மோத்தல், மோதல், முகர்தல் 3 தான் கொடுத்திருக்காங்க. யான்ற எழுத்துக்கு பாருங்க ஐயம், இல்லை, யாவை, கட்டுதல், அகலம், ஒரு வகை மரம், சந்தேகம். மொத்தம் எத்தனை 7 கொடுத்திருக்காங்க. வான்ற எழுத்துக்கு வருக, வாய், தாவுதல். சோ மொத்தம் 3 அர்த்தம் தான். வீன்றதுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, கொள்திறம், உபசர்க்கம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு, அறிவு. மொத்தம் எத்தனை 14 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து வீன்ற எழுத்துக்கு பாருங்க மலர், சாவு, கொள்ளுதல், நீக்கம், பறவை, மோதல், விரும்புதல், மகரந்தம், கருப்பிரிதல், பூ, மரணம், மகரந்தம், சோர்வு. சோ மொத்தம் 13 கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து வேன்ற எழுத்துக்கு 2 தான் கொடுத்திருக்காங்க. வேவு, ஒற்று. வான்ற எழுத்துக்கு பாத்தீங்கன்னா 4 1 பங்கு. சோ இது ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வைன்ற எழுத்துக்கு பாருங்க கூர்மை, புல், வைக்கோல், வையகம், வைதல், சபித்தல், கொடு. சோ இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வவுன்ற எழுத்துக்கு பாருங்க வவ்வுதல், கவ்வுதல், பற்றுதல். மொத்தம் 3 கொடுத்திருக்காங்க. வைன்ற எழுத்துக்கு பாத்தீங்கன்னா 7 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி முடிஞ்சிருச்சு. மொத்தம் 68 ஓரெழுத்து ஒரு மொழி தான். சோ இந்த 68யும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எந்த எழுத்து கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரி NPC அகாடமி.